பூக்களே பூக்க மாட்டேங்குது. ஒரு முறை ரோஜா செடி வாங்கி நடவு செஞ்சால் அதுக்கு பிறகு பூக்களே பூக்க மாட்டேங்குது. செடி மட்டும்தான் வளர்ந்து வருது தவிர பூக்களே பூக்க மாட்டேங்குது. பூக்களே பூக்க மாட்டேங்குதுன்னா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் கூட நீங்கள் அழகாகவே ரோஜா செடி எளிமையாக வளர்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜி நர்சரி கார்டன். இன்று இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் என்று இந்த வீடியோவை முழுமையாக நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லாருமே ரோஜா செடி வாங்குறவங்க எல்லாருமே கிராஃப்டிங் பிளான்ட்டாக தான் இருக்கும். அந்த கிராஃப்டிங் பிளான்ட்டில் இருந்து தான் அந்த 7 லீஃப் செடி வளர்ந்து வரும். அது வளர்ந்து வர்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பூக்கள் பூக்காது. அப்போ அதை தான் நீங்கள் வளர்த்துட்டே இருப்பீங்க. அப்படி அது வளர வளர உங்களுக்கு பூக்கள் பூக்காது. அப்போ சரி பூக்கள் வரதுக்காண்டி கட் பண்ணி விடுவீங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், இந்த 7 லீஃப் செடிக்கும் அந்த ரோஜா செடி பூக்கள் பூத்துறக்க செடிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த 7 லீஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்க் க்ரீனில் இருக்கும். அந்த மாதிரி வந்தாவே நீங்கள் ஃபுல்லாகவே எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அதை பார்த்து நம்ம உடச்சி விட்றணும். அதை கட் பண்ண உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த கிராஃப்டிங் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஃப்டிங் போர்ஷன்லேருந்து கீழேருந்து தான் வரும். அப்போ இந்த மாதிரி வந்தாவே மேல் டாப்பில் நீங்கள் கட் பண்ணி விடுவீங்க. அந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு பூக்கள் பூக்கிற செடி வராது. அந்த கிராஃப்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராஃப்டிங் பண்ண லீஃப்லேருந்து வரதெல்லாம் பூக்கள் பூக்கும். அப்போ அந்த பூக்கள் பூக்கிற லீஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். அப்போ பூக்களே பூக்காது. இந்த 7 லீஃப் செடி தான் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே ரூட் ஸ்டாக் தான். அந்த குச்சியை நடவு செஞ்சு வேறு பகுதியை உற்பத்தி பண்ணிடுவாங்க. வேறு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பட்டிங் வைப்பாங்க, கிராஃப்டிங் பண்ணுவாங்க. இந்த கிராஃப்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் அதுலேருந்து வரதெல்லாம் பூக்கள் பூத்துட்டு இருக்கும். அதற்கு கீழேருந்து வரும் பார்த்தீங்கன்னா 7 லீஃப், அது வந்துச்சுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அதை ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பூக்கள் பூக்கிற செடிகள் பூக்கள் பூக்கும். இல்லாட்டி 7 லீஃப் செடியாக தான் உங்களுக்கு வளர்ந்து வரும் தவிர பூக்களே பூக்காது. அப்போ நீங்கள் அந்த செடி தான் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும். எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அந்த கிராஃப்டிங் பண்ண போர்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த கிராஃப்டிங் பண்ண போர்ஷன்லேருந்து அந்த செடி எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். அந்த செடி எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அதை ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணால் ஃபுல்லாகவே கட் பண்ணிடணும். அது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. பூக்கள் பூக்கிற கிளைகள் மட்டும்தான் வளர்ந்து வரும். அதுலேருந்து வரதெல்லாம் பூக்கள் பூத்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதோ டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching, friends.